வெல்கம் ஆல். நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி லேடிஸ் அசோசியேஷன் 55 வருஷமாக நம்ம வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் இருக்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு சாதனையாளர், ஒரு பெண் சாதனையாளர் ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களை நம்ம கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணுறது நம்ம மன்றத்தோட வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் நம்ம ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நபரை தான் நம்ம ஹானர் பண்ண போகிறோம். அவங்க யாரும் இல்லை, ஸ்ரீ மாதா கேன்சர் கேர் இன்ஸ்டியூட் துறைப்பாக்கத்தில் இருக்குது டாக்டர் டி விஜயஸ்ரீ. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஹானர் பண்ணுறதுல நம்ம மன்றத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாங்க நம்ம அவங்கக்கிட்டேயே அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். குட் ஈவினிங் மேம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் லக்ஷ்மி மகளிர் மன்றத்துக்கு நீங்கள் சிறப்பித்து கௌரவிக்கிறோம் நாங்கன்றதை விட எங்கள் மன்றத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ பெரிய சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நான் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டேன். அவங்களோடது ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு அசோசியேஷனாக இருக்குது. ஸோ அந்த அசோசியேஷனில் இந்த விமென்ஸ் டேயில் நான் கலந்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஸோ இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது நான் முதல்ல ஒரு வட்டார பத்திரிகை மயிலை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டார பத்திரிகையை நடத்திட்டு இருந்தேன். அப்படி ஒரு சமயத்தில் உங்களுக்கு தெரியும், வாரம் அதை இஷ்யூ பண்ணணும்னா எல்லா பக்கங்களும் விளம்பரங்கள் தான் நிறைஞ்சு இருக்கணும். ஸோ அப்போ தான் அடுத்த வாரம் நம்ம அது பிரிண்டே பண்ண முடியும். அதுக்கான இது அப்படி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ஒரு பக்கம் விஐபி ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போடுவோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ, சேவைகள் செய்கிறாங்களோ, அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சு நானே போய் பர்சனலாக அவங்கள இன்டர்வியூ பண்ணி அது இல்லை அல்லது பர்சனலாக அவங்களையோ பற்றியோ அல்லது அவங்க நடத்துகிற ஒரு சேவையை பற்றியோ பண்ணி பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், அவங்க டாக்டர் சாந்தா நான் படித்த ஸ்கூல் லேடிஸ் சிவசுவாமி ஸ்கூல், அது வேர்ல்டு ரெனவுண்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய எல்லா பேட்டிலையும் என் ஸ்கூலில் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இங்கே இருக்கேன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் படித்த பள்ளி தான் அதுக்கு காரணம். ஸோ அவங்க டாக்டர் சாந்தா அவர்களும் எங்களோட ஸ்கூலோட அலுமினி. டாக்டர் சாந்தா மட்டும் இல்லை, நிறைய சாதித்தவங்க எல்லாருமே எங்கள் ஸ்கூல் அலுமினின்னு சொல்லிக்கிறதுல நான் இந்த சமயத்தில் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இதில் அங்கே போய் அவங்கள பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனோம். அப்போ எங்களுக்கு என்ன தகவல் கிடச்சிது அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் அந்த அடையார் காந்தி நகர் முனையில், அந்த கெனால் பேங்க் ரோடு முனையில் ஒரு இடம் இருக்குது. அங்கே என்னென்னா, வெளியூர்லேருந்து தங்கும் ஏழை நோயாளிகள், அவங்கெல்லாம் ஃபஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஆன கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு கீமோ அண்ட் ரேடியேஷன் இதெல்லாமே அடையார் மருத்துவமனை முற்றிலும் இலவசமாக அவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வரதுனால அந்த ஏழை நோயாளிகள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக தான் இவங்க கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு தங்கணும், சாப்பிடணும், மீதி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வேலையை தான் அந்த ஸ்ரீமாதா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகி அங்கே இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியூர்லேருந்து வர பேஷண்ட்ஸு எப்படி இருக்காங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக ஒரு கவர் ஸ்டோரி ஒன்று போட்டோம். ஸோ இது போட்டு ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து ஒரு அழைப்பு இதழ் மாதா ட்ரஸ்ட்லேருந்து என்ன ஒரு இன்விடேஷன் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப நல்லா இருக்குது, மனசில் ஈரம் இருந்தால் தான் அது கட்டுரையில் இருக்கும், அதனால் நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது என்னாலையும் மறுக்க முடியல. சரி, வீக்கெண்டு தானே, வீக்கெண்டு மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பித்த என்னுடைய பயணம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்டர் சாந்தா அவங்கக்கிட்டேயும் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முதல்ல சாருன்னு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்லி அப்படி தான் ஆச்சு. அவர் நேராக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். என்னுடைய தகப்பனார்கிட்டையும் என் ஹஸ்பண்ட் 2 பேர்கிட்டையும் பாருங்க, சர்வீஸுக்கு இந்த பொண்ணை எனக்கு தத்து கொடுத்துருங்கோ, ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறா, எல்லா இதுலேயும் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் எல்லாம் சொல்லி, அவங்களும் ஒரு நல்ல காரியம் தானே தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு குடும்ப சப்போர்ட்டும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் சிஇஓ ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் போட்டு அதில் நான் என்னோடய பயணம் தொடர்ந்தது. வீக்கெண்டு அப்படின்றத ஆரம்பித்து வீக்கெண்டெல்லாம் போய் என்னோடய அந்த பத்திரிகையை வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஃபுல்லாக வர மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் பொறுப்புகள். ஸோ இப்படி அங்கே ஒரு 4-5 வருஷம் போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த முதல் 2 கட்ட க்யூரபிள் லெவல் கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் எடுத்திருப்பாங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டு. ஸோ எப்பயுமே ஃபாலோ அப்புக்கு வரணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்புக்கு வருகின்ற சமயத்தில்
பெட் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, வேறு எங்கேயானு பரவி இருக்கான்னு பார்க்கும்போது. பரவலை அப்படின்னா வெல் அண்ட் குட், சந்தோஷம், போயிட்டு வாங்க, இதோட அடுத்த வருஷம் செக்கப் வந்தால் போகிறோம், இல்லை ஒரு 6 மாதம் கழித்து வந்தால் போகிறோம். இதுவே வந்து பரவி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, அவங்களுக்கு கடைசி ஆசை என்னமோ அதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த பேஷண்ட்ஸு எங்களை விட்டு அங்கேருந்து போகவே மாட்டாங்க. தே லிட்ரலி க்ரை. அந்த ஃபைலை கொடுத்து என்னால் அனுப்பவே முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து எனக்கு இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே வீட்டில் எதுவும் கிடையாது, நான் எல்லாம் உங்களை அண்டி இருக்கேன், இப்படி இதுவும் கிடையாது எனக்குன்னு சொன்னால் நான் எங்கே போவேன்? ஸோ இந்த அழுகை குரல் வந்து 1 நாள் 2 நாள் இல்லைங்க, இது வந்து வருஷக்கணக்கில் ஜாஸ்தியாகிட்டே போச்சு. அப்போ வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்லேயும் வந்து பாலியேட்டிவ் ஆரம்பிக்கல, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த சமயம் நான் சொல்கிற சமயத்தில் அது மாதிரி இல்லை. ஸோ அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, இப்போ இது மாதிரி அழுகை குரல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேட வேண்டாமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது தான் இதுக்கு பேர் ஹாஸ்பேஸ், அதாவது பாலியேட்டிவ் கேர் இல்லை சப்போர்ட்டிவ் கேர். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஸ்டேட்டே ஃபண்ட் பண்ணணும், ஸ்டேட்டே ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும், இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட் ஆனாலும் அவங்கள நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அவங்க வீட்டில் அவங்கள பார்த்துக்க முடியலனாலும் சிரமம் இருக்கும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு பசி இல்லாத, ஒரு வலி இல்லாத, அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பயணம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்ரீமாதா கேன்சர் கேர். இதை வந்து 2013ஆவது ஆண்டு வந்து நாங்கள் இந்திரா நகரில் வந்து ஒரு ரெண்டட் பில்டிங் எடுத்து பண்ணி ஒரு 4 பெட்டுலேருந்து ஆரம்பித்தோம். அது இப்போ இங்கே வந்து நம்ம துறைப்பாக்கத்தில் ஒரு 50 பெட்டு வரைக்கும் சொல்லி வளர்ந்துருக்கு. ரொம்ப, அதாவது உங்களை பற்றி சொல்லுங்கன்னும் போது உங்களுடைய அந்த பயணத்துடைய துவக்கமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா இது சர்வீஸ் டு காட் மாதிரி தான். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. 2013 ஆரம்பிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அப்போ வந்து இந்த சப்போர்ட்டிவ் கேர்னா என்னன்னே தெரியாமல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க பாலியேட்டிவ் கேர்னா. ரைட் ஃப்ரம் 2013லேயே நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அது பெரிய விஷயம் அந்த டைமில் நீங்கள் வந்தது. ஸோ இப்போ இதில் எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, நீங்கள் கேன்சர்னால் எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், அதாவது எந்த கேன்சர்ஸ், அது எனி ஸ்பெசிஃபிக் இல்லை எல்லா டைப்? இல்லைங்க, இப்போது கேன்சர் நோயாளிகள்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சரில் வந்து கிட்டத்தட்ட 400 வகை இருக்குது. இப்போது நம்ம இங்கே எடுத்துக்கிற பேஷண்ட் யாருன்னா, இப்போ இது ஆரம்பித்ததோட நான் இன்னொரு கண்டினியூ பண்ணணும், அப்போ தான் நான் இந்த கேள்விக்கு நான் சொல்கிற பதில் வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த 2013 நாங்கள் ஸ்ரீமாதா கேன்சர் கேர் அப்படின்னு இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம், ஏழை நோயாளிகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க, அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பேஷண்ட் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. அப்போது வந்து ஜிஹெச்சில் வந்து டாக்டர் கனகசபை தான் டீனாக இருந்தார். ஸோ அவர் உடனே டேர்ன் பண்ணார், இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் தான் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்கம்மா, ஸோ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லி அப்போ போட்டோம். நாங்கள் போட்டுட்டு அங்கேருந்து பேஷண்ட் வித் ஒன்று அட்டெண்டரும் நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துடுவோம். கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இது நீட்டாக நம்ம இங்கே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் வந்து அவங்க தங்குவதற்கு இலவசமாக இடம், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, அப்புறம் வந்து தரமான தண்ணி, நல்ல நீட்டாக குவாலிட்டியான வாட்டர், இங்கே வந்து ரொம்ப ஏரியாக ஒரு நல்ல இதோட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ப்ளஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், தினமும் டாக்டர் வந்து பார்ப்பாங்க, ரவுண்ட் த கிளாக் வந்து நர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை தான் நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம், அது அவங்க கடைசி மூச்சு வரைக்கும். இப்போ இந்த உங்கள் கொஷனுக்கு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரினா இந்த கேன்சர் தான் அதுன்னு சொல்ல முடியாது. இப்போது எங்களுக்கு அப்போது வந்து மேக்ஸிமம் வந்ததெல்லாம் வந்து ஃபீமேல் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சரு, யூட்ரஸ் கேன்சரு. அதில் பிரெஸ்ட் கேன்சர் மட்டும்னு இருக்காது, அது வந்து வேறு இடத்துல பரவி இருக்கும். அது வந்து ரொம்ப அவங்க போகிறதே ஒரு 4th ஸ்டேஜ் தான் போயிருப்பாங்க செக்கப்புக்கு போகும்போது. ஸோ அது வந்து லங்ஸில் பரவி இருக்கும், இல்லைன்னா வந்து யூட்ரஸில் பரவி இருக்கும், இல்லை யூட்ரஸ்லேருந்து பிரெயின், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பரவி போயிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கேசஸை ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்போது வந்து ஆயிடுச்சு 13 வருஷம், அப்போது ஒரு 3 வருஷத்துக்கு தான் நாங்கள் போட்டோம். ஸோ அதுலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியும், அங்கே ராயப்பேட்டாலேருந்து இப்போ எங்களுக்கு வந்து அசாமு, வெஸ்ட் பெங்கால், இங்கே நம்ம பாண்டிச்சேரி ஜிப்மர், அப்புறம் இங்கே அஃப்கோர்ஸ் நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு. ஸோ எல்லா இடத்துலேருந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்ரீமாதா கேன்சர் கேர்னு பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ இங்கே வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள வந்து நம்ம
நம்மளுக்கு ஒரு கெஸ்ட்டாக நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிறோம். கெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நான் சொல்கிறது வந்து இது ஒரு தாய் வீடு அப்படின்னு அவங்க நினச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு தாய் வீட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியல. நீங்கள் மனசளவில் ஒரு எமோஷன்ஸ் இல்லாமல் அவங்க எங்கேயோ இருக்கோம், நம்ம யாரோ பார்த்துக்குறாங்கன்னு இல்லாமல் இது ஒரு தாய் வீடாக அவங்க நினச்சிக்கலாம். அப்படி தான் நாங்கள் இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி நான் இவ்வளோ ஃபீமேல் தான் எடுப்பேன், இல்லை மேல் தான் எடுப்பேன், ஆமாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அதாவது இங்கே வந்து எங்ககிட்ட இப்போ 50 பெட்டு இருந்தாலும் நாங்கள் 50 பேஷண்ட்டை வந்து எங்களால் எடுக்க முடியல. காரணம் வந்து இது ஒரு ட்ரஸ்ட்டு, இது வந்து ஒரு என்ஜிஓ. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் இதுதான், டொனேஷன்ஸ் தான். அதை பொறுத்து தான், நன்கொடையாளர்களையும் பொறுத்து, நன்கொடை வரதை பொறுத்து தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இதில் என்னென்னா 50 பெட் இருந்தாலும் இங்கே எங்களுக்கு வந்து ஒரு படுத்துட்டு இருக்க பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, டெர்மினலி இல், அது கேன்சருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் அது கேன்சர் இல்லாத வேறு இது வந்தாலும் டெர்மினலி இல்லா இருந்து அவங்க ரொம்ப ஏழையாக இருந்தால் அவங்களையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போது இருக்காங்க அப்படின்னா ஒரு படுத்துட்டு இருக்க அந்த பேஷண்ட் வந்து எங்களுக்கு 10 நடமாடுற பேஷண்ட்டுக்கு சமானம். ஏன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம டெடிக்கேட்டடாக அங்கே வந்து அவங்களுக்கு நர்ஸ் இருக்கணும். காத்தால எழுந்து அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு ஸ்பஞ்ச் பார்த்து கொடுத்து அவங்களுக்கு டிஃபனை கொடுத்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து டாக்டர்ஸ் வருவாங்க, ரவுண்ட்ஸ் இதெல்லாம் போய் இது மாதிரியான இது போயிட்டுருக்கிறதுனால நாங்கள் மினிமம் இங்கே எங்களோட வசதிக்கு வந்து ஒரு 26லேருந்து 27 பேஷண்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியுது. எங்களுக்கு ஒரு வேளை நிறைய கடவுள் புண்ணியத்தில் நிறைய ஃபண்டு வந்தால் நாங்கள் வந்து 50 இல்லை 100 பேஷண்ட்டை கூட எங்களுக்கு பார்த்துக்கணும்னு ஆசை தான். பட் இருக்கிறவங்கள கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் அந்த இது பிரகாரம் நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் எங்களுக்கு ஃபீமேல் பேஷண்ட்ஸ் தான் நிறையா வருவாங்க. ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் இல்லைனாலும் நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லிடுவோம், ஏன்னா நாங்களே இங்கே எல்லாம் பார்த்துப்போம். பட் ஒருவேளை மேல் பேஷண்ட்டாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அட்டெண்டர் இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஒய்ஃபோ அவங்க டாக்டரோ யாராவது கூட இருக்கும் போது தான் கம்பேரிங் டு ஃபீமேல் பேஷண்ட் மேல் பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டை அவங்க தான் ஆளுமை பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் ஏர்ன் பண்ணி அந்த குடும்பத்தையே பார்த்துருப்பாங்க. இப்போ தன்னால் ஒன்றும் முடியல அப்படிங்கிறப்போ முதல்ல அதையே அவங்களால தாங்கிக்க முடியாது. இதில் இந்த கேன்சர் இந்த வலியும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எமோஷ்னலாக அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கோவத்தை வந்து வேறு யாருக்கிட்டையாவது தான் அவங்களுக்கு காட்ட முடியும். பட் பேஷண்ட் இஸ் அ பேஷண்ட். ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே அவங்க கூட ஒரு அட்டெண்டர் இருந்துட்டாங்கன்னா பெட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக மேல் பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் வேணும். இப்போ கூட அட்டெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கடைசி மூச்சிங்க தானே போகும். ஸோ டில் டேஸ் அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அட்டெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். ஒருவேளை அவங்களுக்கு அட்டெண்டர்ஸ் இல்லைன்னா நான் சொல்கிறது வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், வயசாகிட்டு ஹஸ்பண்டு முதல்ல இறந்து போயிருப்பார், குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் வந்து இங்கே சேர்த்ததே பெரிய விஷயம்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அப்போ நீங்களே எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க நீங்களே பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரியான கடைசி காரியத்தை வந்து என்னுடைய அப்பா, அவர் பேர் துரை, அவர் தான் வந்து மயானத்துக்கு போய் அவங்களோட சம்பிரதாயப்படி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஸோ அதை பண்ணி வைக்கிறார். ஸோ இது கடைசி காரியமும் வந்து அனாதையான இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு அந்த கடைசி காரியமும் ஸ்ரீமாதா கேன்சர் கேர் தான் பண்ணுது. ரொம்ப கேட்கவே சொல்ல வார்த்தையே இல்லை மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அவருக்கு முகமே செஞ்சு போச்சு. நான் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கிடையாது, உங்களையும் உங்கள் ஃபேமிலி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் நீங்கள் என்ன மாதிரியான இது பண்ணிவிட்டு, ஏன்னா மறுநாள் காலையில் அவங்கள வந்து நீங்கள் பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங்காக நீங்கள் வரணும். ஸோ ஹவு யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இது வந்து ரொம்ப நிறைய இப்போது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 மாதத்தில் நிறைய டெத் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே கண்டிப்பாக டிப்ரெஸ் ஆகிடும். ஸோ இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்க வலியோடு வந்திருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்த வேதனை நமக்கு தெரியும், ஆனால் பீஸ்ஃபுல்லாக போயிருப்பாங்க. அப்பா வந்தாங்க, நம்ம கடமை கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக போயிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருந்தாலும், இவங்க நம்மளோட வந்து 3 மாதம் இப்போ ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு 2 நாள் இருந்து ட்ரிப்பு போட்டு ஓகே பில் பே பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. நம்மளோட 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் நம்மளோடய பயணம் பண்ணவங்க. ஸோ என்னாச்சு அந்த பாட்டிக்கு, என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்டு பழகும். ஸோ அது கொஞ்சம் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நம்மகிட்ட சிரித்து அதே முகத்தை தானே ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி சிரித்து பார்த்துப்பேன், என்ன மேடம் நேற்று என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த முகம் இன்றைக்கி இல்லை இது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு எப்படின்னா நான் என்னோட இது பிரகாரம் நான் எனக்குன்னு ஒரு 1 hour வச்சுக்கிறது. அது என்னென்னா நான் மெடிடேஷன் வேறு, அது ஒரு இடத்துல நான் வந்து கற்றுருந்துருக்கேன்.
ஸோ அதுதான் வந்து ஒரு 1 ஹவர், அது ஒரு 1 ஹவர் வந்து உடம்புக்கான எனர்ஜி ப்ளஸ் நம்ம சோலுக்கான எனர்ஜி எல்லாமே வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த 1 ஹவர் யோக சாதனை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் பண்ணி முடிச்சுட்டு அது பண்ணலன்னா அன்றைக்கி என்னமோ எனக்கு டேல ஏதோ இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னை இவ்வளோ தூரம் பேச வைக்குது உங்ககிட்ட, இவ்வளோ பலமாக இது எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு. இதை தவிர எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் மாறி மாறி பார்த்து அவங்களுக்கும் நர்சிங் கேர் பண்ணுறவங்களுக்கும் இதே தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இது ஒரு அவுட்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் பண்ணுவோம். சம்டைம்ஸ் டெத் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் நாங்கள் நியூ அட்மிஷன்ஸை எடுக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் இப்போ தான் அந்த இதுலேருந்து வந்திருக்கோன்னு ஒரு 2 வீக்ஸ் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களை வந்து பார்த்துக்குறோம். இது தவிர இது எங்கள் ஃபேமிலி சொன்னேன் இல்லையா, என்னோடய அப்பா வந்து அந்த கடைசி காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிங்கர் ஆக்சுவலாக ஈஸி டு மீடியா. ஸோ அவர் வந்து என்னென்னா இங்கே நிறைய இவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறது பாட வைக்கிறது எல்லாம் அவர் தான், எல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய பேருடைய வலியை வந்து அவர் இங்கேருந்து பாடி என்ன சொல்கிறது அவங்க துக்கத்தை தணிச்சு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி. நாட் ஒன்லி அவரோட ப்ரொஃபஷன்லேருந்து இல்லாமல் நான் எங்கேயாவது போக வேண்டியிருக்கேன், அன்றைக்கி அவர் தான் இங்கே இருக்கணும் பார்க்கணும், இல்லை திடீர்னு இங்கே ஏதோ ஒரு மோட்டர் ரிப்பேரு ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஏதாவது இருந்தால் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தட். நீங்கள் கவலைப்படாத, நீ அந்த மீட்டிங் அட்டன் பண்ண நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் ஃபேமிலி வந்து நாட் ஒன்லி மை ஃபாதர் அண்ட் மை ஹஸ்பண்ட், மை ஹோல் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஆரம்ப காலத்தில் எழுத்தாக தான் நீங்கள் போனீங்க, அந்த ஒரு வார பத்திரிகையில் அந்த மாதிரியான ஒரு இதுதான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்து மீடியாவில் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் இப்போ நீங்கள் பண்ணுறது நீங்கள். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் மேபி முதல் வருஷம் ஒரு ஆர்வத்தில் சிலர் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா நம்ம நம்ம லைஃப்பில் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து நம்ம விட்டுடலாமா அப்படின்ற எண்ணம் என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? விட்டுடலாமான்னு தோணாது. இது வந்து எப்படி தோணியிருக்குன்னா ஒரு அனுபவம் தான், அதுவும் ஒரு பேஷண்ட் மூலியமாக தான். நம்ம என்னடா இவ்வளோ நல்லது பண்ணுறோன்னு நம்ம இங்கே பண்ணுறோம். ஒரு இது மாதிரி ஒரு 2-3 அனுபவம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மக்களுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், இந்த மக்கள் புரிஞ்சிக்கலையே நினைக்கிறச்சே தான் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன், என்னடா இது அப்படின்னு தோணும். அது என்னென்னா இங்கே இந்த அந்திம காலத்தில் தான் ஏதாவது நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம எழுதி கொடுத்துட்டு போனால் பிரச்சனையே இல்லை, நம்மளே பண்ணிட போகிறோம். அப்படியும் எழுதியும் கொடுக்காம நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், ஒரு பல்ஸில் லோவாக இருக்குது, அவங்க பார்க்க ஆசைப்படுறாங்க, வந்து பாருங்கள், வந்து வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாவம் எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமும் ஆகிட்டே இருக்கும், வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து எனக்கு என்னடா இது. சரி அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை மேடம் இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி நைட்டு நான் வர முடியாது, நீங்கள் ஆம்புலன்ஸில் இது பண்ணி வச்சுருங்க, நான் அப்புறமா நாளைக்கு காத்தால என்னோடய எல்டர் பிரதர் பெங்களூர்லேருந்து நேராக வருவார், அங்கே வந்துட்டு நான் இந்த ஆம்புலன்ஸோட அப்படியே நேராக மயானத்துக்கு கொண்டு போயிடுறேன், வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு அப்போ தோணும், ஏன்பா உங்கள் அப்பா, நான் சொல்லுவேன் உங்கள் அம்மாக்காக நான் வந்து உக்காந்துருக்கேன்ப்பா இங்கே, நீ என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னடா அப்படின்னு நாம் கொஞ்சம் அப்படி நினைக்க தோணும். அப்புறம் இப்போ வந்து என்னென்னா இந்த ஆஃப்டர் இந்த மாதா ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 5 to 6 years நம்ம அந்த க்யூரபிள் லெவல் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தா நான் அப்புறம் இப்போ ஒரு என்ன நினச்சோன்னா, இப்போ நம்ம பண்ணுறது வந்து 4th stage 3rd stage 4th, அதாவது இவங்க போகும்போதே அந்த மாதிரி ஆகிடுது. இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், யாருக்காக இருந்தாலும் இது வரக்கூடாது. அப்போ வரவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். பட் இது மாதிரி நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த புற்றுநோய் தடுப்பு மையம், ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறேன். ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து சுய உதவி குழு, காலேஜஸ் நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. எங்களால் என்ன முடியுமோ அது ஒரு தனி ஒரு ஸ்கெடியூல், அதை போட்டு நாங்கள் என்ன மேக்ஸிமம் பண்ணோம். பட் அப்புறம் நான் நினச்சது வந்து இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கேயே நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். மெடிக்கல் கேம்ப்பு கூப்பிட்டு டாக்டர்ஸை நம்ம அதுக்குன்னே ப்ரிவென்டிவாக அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுட்டு கொடுத்து எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது மாத்திரம் போகாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இருக்குன்னா 234 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இப்போ இந்த கேன்சர் பரவாதனால முக்கியமாக லேடிஸு எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் ஒன்று கண்டிப்பாக இந்த தடுப்பு மையம் இருக்கணும். ஸோ இந்த லேடிஸ் பயம் இல்லாமல் போயிட்டு அங்கே பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களை வந்து புற்றுநோயிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் காப்பாற்ற முடியுமோ ஈஸியாக காப்பாற்றலாம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வேலை எல்லாமே இருக்கும், அங்கேயே தடுத்துடணுங்க. ஸோ அப்படி இருந்துட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட இப்போ நெக்ஸ்ட்டு ஜேர்னி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இப்போது ஒரு இடத்துல பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி 234 கான்ஸ்டியூன்சிலையும் தொகுதியிலையும் நம்ம கண்டிப்பாக இந்த தடுப்பு மையம் கொண்டு போகணுன்னு. பட் அதுக்கு எங்கள் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எக்கச்சக்கமாக இருக்காது. நான் ஒருத்தி மட்டும் நினச்சா பண்ண முடியாது. பீப்புளெலாம் கண்டிப்பாக அது கோஆப்ரேட் பண்ணணும். அது இண்டிவிஜுவலால் என்ன முடியுமோ அவங்க பாவம் இங்கே சாப்பாட்டு கொடுக்குறாங்க, மருந்துக்கு கொடுக்குறாங்க, அவங்க பிறந்த நாள் திருமண நாள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து முன் வரணும். ஒரு பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு முன் வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நான் சொல்கிற அந்த 234 தொகுதியிலையும் பண்ண முடியும். இனிஷியலாக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு வேனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு மொபைல் ஸ்க்ரீனிங் வேன். அதை வந்து முதல்ல கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் அது கிடைக்கலையோ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எல்லாம் அங்கெல்லாம் போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணணும். மந்த்லி வந்து வீக்லி ஒரு 3 இடம் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்து வரணும். ஸோ தட் அங்கேருந்து அவங்க அந்த அடுத்த லெவலே போகக்கூடாது, அங்கேயே அதை அவங்களுக்கு சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் உங்களுடைய மூவ். உண்மையிலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் அதுக்கான அவேர்னஸ்ஸு அதெல்லாம் பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படும். ஐ திங்க் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும். நான் அடுத்து ஃபண்டிங் பார்த்து தான் நான் கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி, ஏன்னா இருக்க செலவு அதிகமாகிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் ஒரு சின்ன லெவலில் இது பண்ணி இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் உங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை பேஷண்ட்ஸ் பார்த்துக்க முடியுதுன்னா ரொம்ப செலவாகும். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு எப்படியான எக்ஸம்ஷன்ஸாக அந்த மாதிரி டீட்டெயிலிங் இருக்குது. அதாவது நம்ம ட்ரஸ்ட் வந்து ATG எக்ஸம்ஷனில் இருக்குது. அதனால் வந்து இப்போ டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் அது தெரியும். இது வந்து நமக்கு ஒரு 13 வருஷம் 15 வருஷம் இதில் மக்களுக்கு வந்து தெரியுங்கிறதுனால மக்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியலாக நாங்கள் நம்ம ட்ரஸ்டீஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பப்ளிக் பண்ணுறோங்கிறது சொல்லி அவங்க வந்து பார்த்தா தானே அது தெரியும். ஸோ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் மை டோனர்ஸ், மை வெல் விஷர்ஸ், மீடியா. ஏன்னா மீடியா வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணுறதும் தெரியும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறது அது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல் விஷர்ஸ், வாலண்டியர்ஸ், முக்கியமாக என்னோடய ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும், என் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் மகளிர் மன்றத்துலேயும் எவ்ரி இயர் வந்து நாங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அப்புறம் வந்து தீபாவளி டைமில் ஓல்டேஜ் ஹோம் போகிறோம், சில்ட்ரன் ஹோம் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய மெம்பர்ஸும் சரி, இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் சரி, உங்களை வந்து அணுகுவாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் போடுறோம். இப்போ நம்ம வந்து உங்களுடைய பிகினிங்லேருந்து உங்களுடைய மூட் ஸ்விங்கு, அந்த பேஷண்ட்ஸுடைய மூடு, ப்ளஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல், இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஒரு 13 வருஷம் ஒரு பெரிய ஜேர்னி. இன்னும் இது வந்து மென்மேலும் நிறைய தொடரணும். வித் லாட் ஆஃப் ஃபண்டிங்கோட நிறைய பேர் இது பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கேட்டுக்கிறதுனா கேன்சர்ன்றதே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து வரவே கூடாது. அதுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட் யாரெல்லாம் எங்கெல்லாம் பண்ணணுமோ, எஸ்பெஷலி லேடிஸ். எங்களோடது லேடிஸ் மட்டும் தான் மெம்பர்ன்றதால ஆல் த லேடிஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் நீங்கள் ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் அண்ட் மேம் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் உடனே நாங்கள் அந்த ஸ்க்ரீனிங் எடுத்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுவும் மெயின். ஸோ இவ்வளோ பெரிய சர்வீஸ் வரும்போது இப்போ நாங்கள்லாம் உங்களை பாராட்டுறதை தவிர நீங்கள் இது வரைக்கும் வாங்கின அவார்ட்ஸு அதில் உங்களுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு முக்கியமான, எல்லாமே பெருமை தான், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் நீங்கள் வந்து க்ளோஸ் ஷாட் எனக்கு இது கிடச்சது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ண. அது வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நியூஸ் 7 சேனலில் தங்கத்தாரகை அப்படின்னு சொல்லி பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெருமையான தருணம். பெருமைங்கிறதோட இன்னும் பொறுப்பு ஜாஸ்தியாகிட்டு சொல்கிறேன். அப்புறம் புதிய தலைமுறையில் வந்து தமிழன் அவார்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி யாரையா விட்டுட்டா அது வேற கோச்சிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சர்வீஸ் நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வே ஆஃப் இன்னும் நல்லா பண்ண, நீ பண்ணுற ஓகே இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு விருது வாங்கும் போதும் நினைக்கிறேன். அது மாதிரி அது அத்தனை விருதும் வந்து என்னோடய பேஷண்ட்ஸுக்கு, ஃபேமிலி, சொசைட்டிக்கு, டோனர்ஸுக்கு தான் அதை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் அது. ஆக்சுவலாக இது நம்மளோட இதுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலன்னா நான் இங்கே இல்லை. அதனால்
வேறு அப்புறம் இவர் மகாபெரியவா ஜெயந்தி அன்னைக்கு அவரோட இது ஒன்று கொடுத்தா. ஒரு பாலப்பெரியவா வந்து அப்போது 2017 அது உண்மையாகவே அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையா, அந்த அவார்டு வாங்க. அண்டு வேறு என்ன சொல்கிறது, இங்கே இருக்குது நிறைய இது. அந்த இது ஸ்திரீ ஆக்சுவலி அங்கே இது நம்ம சங்கரா டிவியில் வந்து தாயுமானவள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அமெரிக்க தமிழ்ச்சங்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அவங்க வெளியில் இருக்குது. இன்னும் நிறைய எல்லாருமே எல்லா நல்ல உள்ளங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எனக்கு ஹானர் பண்ணி அவார்டு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாபெரிவா நான் வந்தோடனே பார்த்தேன். எங்கள் அசோசியேஷனில் நாங்கள் மாதம் மகாபெரிவாருடைய நட்சத்திரத்துக்கு அன்னதானம் போடுவோம். அனுஷ நட்சத்திரத்துக்கு எப்பவுமே நாங்கள் மாதம் 55 வருஷமாக இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணுறோம். நீங்கள் அதை சொல்லும்போது நான் உள்ளே வந்தோடனே பார்த்துட்டு நான் இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கு இன்னுமே கனெக்ட் ஆச்சு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த அவார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பொறுப்பு தான் ஜாஸ்தி. நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும். அண்ட் மோரோவர் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபண்டும் உங்களுக்கு நிறைய வந்து இதை விட இன்னும் அதிகமாக பண்ணணும். இன்னும் நிறைய சர்வீஸ் மெயினாக வந்து நீங்கள் இந்த ப்ரிவென்டிவ் கேர் இப்போ பண்ண போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் வி வில் ட்ரை டு ரீச் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அது பண்ணுறோம். இது வந்து ஒரு சின்ன லெவலில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலும் ஐ திங்க் நீங்கள் ஒன்றும் ஏஜ்லாம் இல்லை. அட் த ஏஜ் ஆஃப் 30s ரொம்ப ஏர்லி 30sலேயே நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து இந்த மாதிரியான பேஷண்ட் கூட தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு பெரிய ராயல் சல்யூட் தான் கொடுக்கணும் நான். அண்டு உங்களுடைய இவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பு தான். இந்த ஒரு பேஷண்ட்டை இந்த டைமில் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் ரொம்ப சிரித்த முகத்தோட நீங்கள் பேசி நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் அண்ட் இந்த உமன்ஸ் டேக்கு நீங்கள் வந்து எங்கள் மன்றத்தில் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஆனர் பண்ணுறோன்னு சொன்னதை ஓகே நீங்கள் அக்செப்ட் பண்ணி வரேன்னு சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி லேடிஸ் அசோசியேஷன் சார்பாக நான் உங்ககிட்ட வந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.